ஹலோ மக்களே, குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு நீர்வீழ்ச்சி இலங்கையில் இருக்கு. அதுதான் போப்பத்தெல்ல. இந்த நீர்வீழ்ச்சியை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அவிசாவளைக்கும் ரத்னபுரிக்கும் இடையில இருக்கக்கூடிய குருவிட்ட அப்படின்ற இடத்துல ஹிக்கஸ்னேன அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டவுன் இருக்கு. அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு கூகுள் மேப்ல 6 நிமிஷம் தூரம் தான் அப்படின்னு காட்டுனுச்சு. அந்த வழியா போகும்போது அழகான ஒரு சின்ன ஊருக்குள்ள நாங்கள் பயணம் செய்தோம். இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு 2 நிமிஷம் தூரம். இது தரணிகளை குருவிட்ட வீதி. போப்பத்தெல்ல நீர்வீழ்ச்சியை பார்க்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கு வந்து பாருங்கள், கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வர்றாங்க. இதான் அதுக்குரிய பார்க்கிங் ஏரியா. இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு 200 மீட்டர் தூரம் நடந்து போகணும். ஆமாம், 200 மீட்டர் அப்படின்னா அவ்வளோ பெரிய தூரம் இல்லைன்னா நடக்கும்போது தான் தெரியும். இந்த இடத்துல கடைகளும் வந்து இருக்குது. இன்றைக்கு நாங்கள் போப்பத்தெல்ல நீர்வீழ்ச்சியை தான் பார்க்க வந்திருக்கிறோம். குடும்பத்தோட சுற்றுலா வரத்துக்கு சரியான இடம் இதுதான். இல்லை, நீர்வீழ்ச்சி பார்க்க வந்திருக்கோம் இன்றைக்கு. ஸோ நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஆழம் இல்லை, பயப்பட தேவையில்லை. சுற்றி பாருங்க, எல்லாருமே குளிக்கிறாங்க, சந்தோஷமா குளிக்கிறாங்க, ஆழமே இல்லை. ஆமாம், இந்த தண்ணியில் இறங்கி அங்கே போய் தூரத்தில் அங்கே குளிக்கிறாங்க ஃபேமிலியாக எல்லாருமே. அந்த தண்ணி அப்படியே ஒரு பக்கமாக அப்படி வருது, வந்து இப்படியே போகுது. ஆழமே இல்லாத அந்த இடத்துல வந்து நடந்து போயிட்டு அப்படியே நீர்வீழ்ச்சி பக்கத்தில் போய் நீர்வீழ்ச்சியை வந்து ரசிக்கலாம். சூப்பராக இருக்குது அந்த இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அருமையாக வந்து கட்டி வச்சுருக்காங்க ஸ்டெப்பெல்லாம். இந்த இடத்துல இறங்கி வரத்துக்கும் நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கும். ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன். இலங்கையிலே ரொம்ப ஃபேமஸான நீர்வீழ்ச்சி இது. நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ தூரம் இருந்து தான் நீர்வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் போக போகிறோம். ஆற்றுல நடந்து போயிட்டு ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்கும் போது கிடைக்கிற அனுபவம் இருக்குது பாருங்கள். செம்ம நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இப்படி தான் ஆற்றை கடந்து வராங்க. இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கும்போது அப்படியே அரச மரத்தினுடைய இலை மாதிரி இருக்கிறதால தான் போப்பத்தெல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் சுற்றுலா பயணிகள் இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான பேர் வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகளில் குடும்பங்கள் சேர்ந்து வந்து அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து அந்த இடத்துல குளிச்சு ரசிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது அப்படின்னா அது போப்பத்தெல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீர்வீழ்ச்சி 30 மீட்டர் உயரம் கொண்டதான். குருகங்கை ஆற்றில் தான் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. நீர்வீழ்ச்சியினுடைய அடிவாரத்தில் இருக்கும். ஸோ அங்கேருந்து வர்ற தண்ணி போட்டு அப்படியே காற்றுல பறந்து வருது. சிலு 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 சாரல்